ஏழாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்ப்பா. பருவம் 1 பயிற்சி 1.1 உள்ள ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் ஃபஸ்ட்டு -30 ப்ளஸ் டேஸ் ஈக்குவல் 60 கொடுத்துருக்காங்க. எந்த எண்ணிலேருந்து -30 நாம் கூட்டினாவோ கழிச்சாவோ நமக்கு 60 கிடைக்கும் கேட்குறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு உள்ள நம்பரை அப்படியே வச்சுக்கலாம் 60. இந்த -30 இங்கிட்டிருந்து நம்ம இப்படி கொண்டு வரப்போகிறோம். அப்போனா -30 ஈக்குவல்ட்டு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா +30. இப்போ இது ரெண்டும் ஒரே அடையாளம் இருக்கிறதுனால நம்ம கூட்டிக்கலாம். 60 30 கூட்டினா என்ன வருது நமக்கு 90. என்ன அடையாளம் ப்ளஸ், அப்படின்னா இங்கே +90 கூட்டல். இப்போ இந்த பாருங்கள் 90லேருந்து -30 கழிச்சா நமக்கு 60 கரெக்டாக கிடைக்குது. அடுத்தது -5 கூட்டல் டேஸ் ஈக்குவல் -100. இதே சம ஃபஸ்ட்டு செஞ்ச அதே மெத்தட் தான் சேர்க்குறோம். -100 இங்கிட்ட இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு அடையாளம் மாறாமல் -5 இங்கிட்டு கொண்டு வரப்போகிறோம். கொண்டு வரும்போது அது என்னவா மாறுது +5. இப்போ இதில் ரெண்டு அடையாளம் வெவ்வேறாக இருக்குது. அப்படின்னா நம்ம கழிக்கணும். கழிக்கும் போது பெரிய நம்பரின் அடையாளம் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. -90லேருந்து 5 கழித்தா 95. அப்போ நான் -95. அடுத்து -52 கூட்டல் -52. இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு வர ஆன்சர் என்ன கேட்குறாங்க, -52 -52. இது ரெண்டும் ஒரே அடையாளமாக இருக்குனாம நம்ம கூட்டிக்கலாம். கூட்டும் போது அதே அடையாளம் தான் கிடைக்கும். 2 2 கூட்டினா 4, 5 5 கூட்டினா 10. அப்படின்னா -104. 20 கூட்டல் 80 கூட்டல் டேஸ் ஈக்குவல் 0 கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண ஆன்சர் நமக்கு 0 வரணும். அப்புறம் இது ரெண்டையும் கூட்டுங்க. இதை கூட்டினா என்ன வருது 100. 100லேருந்து எதை கூட்டினாவோ கழிச்சோமோ நமக்கு 0 வருங்கன்னா அதே எதிர்குறி, அதே எண்ணின் எதிர் எண் போடுங்க. கழிச்சா 0 வருதான். அப்படின்னா இங்கே வர ஆன்சர் -100. இங்கே அடுத்து டேஸ் ப்ளஸ் -22 ஈக்குவல் 0. ஆன்சர் நமக்கு 0 வரணும்னா ஒரு எண்ணின் எதிர் எண்ணை கூட்டினா தான் நமக்கு 0 வரும். இப்போ இந்த எண்ணினோட எதிர் எண் என்னமா வருமோன்னா அதே நம்பர் தான் போட போகிறோம் 22. ஆனால் என்ன வரும், அடையாளம் மட்டும் மாறும். மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ். அப்படின்னா +22லேருந்து -22 நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் 0. அடுத்ததில் பாருங்கள் டேஸ் ப்ளஸ் -70 ஈக்குவல் +70. அப்படின்னா இதில் என்ன செய்யப்போகிறோம், நம்ம ஃபஸ்ட்டு 2 கணக்கு செஞ்சோம்னா அதே மெத்தட் தான். இங்கே எடுத்ததுமே நீங்கள் 0 போட்டுறக்கூடாது. இங்கே எதிர் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுங்க. 70 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு உள்ள நம்பரை அப்படியே வச்சுக்கணும். இங்கிட்டு இதை இங்கிட்டு கொண்டு வரும்போது -70 என்னவா மாறுதுமா +70. அப்படின்னா பாருங்கள் அடையாளம் ஒரே நம்பர் அடையாளமாக இருக்கனால இதை கூட்டிக்க போகிறோம். 0க்கு 0 7 7 கூட்டினா 14 140. என்ன அடையாளம் வருது ப்ளஸ். அப்போ நான் +140 -70 கழிச்சா நமக்கு கிடைக்கிறது +70. ஓகேப்பா. அடுத்த சம்மில் 75 கூட்டல் கழித்தல் 25 இருக்குது. அப்படின்னா எது என்ன சொல்ல போகிறாங்க, அடையாளம் வெவ்வேறாக இருக்குது. +70 -25. அப்படின்னா கழிக்கணும். கழிச்சா இங்கே நமக்கு கிடைக்க போகிறது 6 இங்கே 10 5 4. இங்கே நம்ம போடுற ஆன்சர் கூட்டல். ஏன்னா பெரிய நம்பரின் அடையாளம் கூட்டல் இருக்குப்பா. அப்போனா அதே அடையாளம் தான் நமக்கு வரும். அடுத்த சம்பா 171 கூட்டல் டேஸ் ஈக்குவல் 0. இந்த எண்ணோட எந்த எண்ணை நம்ம கூட்டினா 0 கேட்குறோம். இதே சம நம்ம ஏற்கனவே 2 பார்த்தோம். ஒரு எண்ணின் எதிர் எண்ணை நம்ம கூட்டினோம்னா நமக்கு 0 கிடைக்கும். அப்போனா இந்த எண்ணின் எதிர் எண் என்னப்பா, இங்கே கூட்டல் 171 இருக்கா. அப்போனா இங்கே கழித்தல் 171. சரியாப்பா. அடுத்து பாருங்கள் ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 2 நம்பராக பார்த்தோம்னா ஜோடியம். இப்போ ப்ராக்கெட் உள்ளதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். -3 ப்ளஸ் -12 ப்ராக்கெட் ப்ளஸ் -77 ஈக்குவல் டேஸ் ப்ளஸ் ப்ராக்கெட் -12 ப்ளஸ் -77. இதில்ப்பா வேறு ஒன்றுமே இல்லை. இது சேர்ப்பு இது பண்பு மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த -3 எப்படி விட்டுட்டு இது கூட இந்த 2 நம்பர் சேர்ந்துருக்கான். அப்போனா இந்த டேஸில் நம்ம போட வேண்டியது ஆன்சர் வெறும் -3 மட்டும்தான். சரியாப்பா. அடுத்த கணக்கில் -42 கூட்டல் ப்ராக்கெட் டேஸ் ப்ளஸ் -23 கூட்டல்
ப்ராக்கெட் டேஸ் ப்ளஸ் 15 ப்ராக்கெட் ப்ளஸ் டேஸ். இங்கிட்ட 2 நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. சரியாப்பா, போன கணக்கில் செஞ்சோம்ல அதே மெத்தட் தான் இங்கே. எது இருக்கோ அதை அங்கே போட்டுருவோம். பாருங்கள், இங்கே -42, இங்கே என்ன வர போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேஸில் -42 போட்டுருவோம். ப்ராக்கெட் -42 கூட்டல் ப்ளஸ் 15. இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ப்ளஸ் 15 வந்துடணும். சரியாப்பா, அடுத்து பாருங்கள், எங்கிட்ட ப்ளஸ் 23 இருக்குது. இந்த இடத்துல நம்ம நிரப்பிடலாமா? ப்ராக்கெட் -23. ஓகேடாமா, அவ்வளோதான். தேங்க்யூ. அடுத்து 2ஆம் கணக்குமா, சரியாக தவிர என கூறுக அப்படி இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சம் -32 கூட்டல் எதிர்மறை -32 சொல்லியிருக்காங்க. கூட்டல் எதிர்மறை -32ஆமா? இல்லை, என்ன ஆன்சர்னா +32 வரணும். அப்போ நான் இதற்கு ஆன்சர் தவறு. இப்போ -90 கூட்டல் -30 இது ரெண்டையும் கூட்டல் நமக்கு ஆன்சர் 60 வரும் கொடுத்துருக்காங்க. -90 -30 இரண்டும் என்ன இருக்குது? ஒரே அடையாளம் இருக்குது. அப்போ நம்ம கூட்டினோம்னா நமக்கு -0 9 3 கூட்டினா நமக்கு 12. அப்போ நான் என்ன வருது? -120 வரணும். அப்போ இதனுடைய ஆன்சர் தவறு. -125 கூட்டல் +25 ஈக்குவல் டு கழிச்சு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 100. இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு -100 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், -125லேருந்து +125 கழிச்சா -100. அப்போ இது சரியான விடை இதுக்கு சரி. ஓகே, தேங்க்யூப்பா.